மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பெர்ஃபெக்ட்ட யூஸ் பண்ணுங்க. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் டெல்லியிலிருந்து டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். வணக்கம். வணக்கம். நமஸ்காரம் பா. நமஸ்காரம். டெல்லியில நடக்கக்கூடிய விஷயம் தான் நாடு முழுவதும் பேசப்பட்டு இருக்கு. இதற்கு முக்கிய காரணம் அங்க நடைபெறக்கூடிய அந்த போராட்டம். அந்த போராட்டத்திற்கான காரணம் நீட் இனிமேல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மாணவர்கள் ஒரு பக்கம் போராடிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் சில கிளர்ச்சியாளர்கள் இருக்காங்க, சில எஸ்எஃப்ஐ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க அப்படின்லாம் பேசப்படுது. நீங்க டெல்லியில இருக்கீங்க, உண்மை நிலவரம் என்ன? யார் யார் அந்த போராட்டத்தில் இருக்கிறாங்க? ஆசிரியர்லாம் கூட அடிச்சிருக்கிறாங்க, மாணவர்களை அடிச்சிருக்கிறாங்க, டெல்லி காவல்துறை கடுமையாக நடந்து கொள்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். எதிர்கட்சி தலைவரை வரைக்கும் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. உண்மையான நிலவரத்தை ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால், மாணவர்களுடைய போராட்டம் வரவேற்கத்தக்கது. அது கல்லூரி மாணவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, நீட் விவகாரத்தில் கண்டிப்பாக மோடி அரசு தவறி நடந்து விட்டது என்று தான் குறை கூற முடியும். பேப்பர் லீக் ஆயிடுச்சு. ராஜஸ்தானிலும் ஹைதராபாத்திலும் மகாராஷ்டிராவிலும் 13 ஆசிரியர்களை எல்லாம் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதை தவிர அந்த எக்ஸாம் முடிஞ்சிடுச்சு, ரிசல்ட் வந்துடுத்து. ஸ்பெஷலா ஆர்மி ஏர்கிராஃப்ட் எல்லாம் வச்சு பெரிய சிறந்த ஒரு பாதுகாப்புடன் இரண்டாவது முறையாக லீக் செய்யக்கூடாது என்று அரசாங்கம் முனைந்து செய்தது. இதில் ஒரு தவறு என்ன நடந்திருக்கிறது என்று கேட்டால், பேராசிரியர்களே இந்த லீக்குக்கு சம்பந்தம் பட்டிருக்கிறார் என்று சிபிஐ என்கொயரி வெளில வந்துச்சு, சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்குது. இந்த பின்னணியில் பார்த்தால் மாணவர்கள் போராட்டத்தை காக்ரோச் பார்ட்டி ஆஃப் ஜனதா பார்ட்டி என்ற ஒரு அமைப்பு அயல் நாட்டிலிருந்து ஒருவர் இமெயில் மூலமாக இதை தயாரித்திருக்கிறார், ட்விட்டர் மூலமாக. அந்த காக்ரோச் பார்ட்டி ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு அமைப்பு கிடையாது. ஆனால் அவர் ஒரு ஆம் ஆத்மி கட்சியினுடைய அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய நண்பர், அது அந்த ஊழியர் ஆம் ஆத்மி கட்சிக்கு. அவர்கள் இதை முனைப்படுத்தினால் அதற்கு முக்கியத்துவம் கிடைத்து விட்டது. அதனால் அவர் என்ன செய்கிறார் என்று கேட்டால், அரவிந்த் கெஜ்ரிவால் அந்த மீட்டிங்கு போயிட்டு வந்தாரு. ராகுல் காந்தி போயிட்டு அங்க குழப்பம் வரணும்ன்றதுனால ராகுல் காந்தியை அவங்க நினைக்கிறாங்க, காங்கிரஸ்காரர்கள், இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அமைப்பு என்று. எதுவாக இருந்தாலும் இது மாணவர்களிடமிருந்து அரசியல்வாதி கையில் எடுத்துக்கொண்டு விட்டார்கள். இல்ல, நீங்க சொல்றீங்க இல்லையா, இந்த மாதிரி காக்ரோச் பார்ட்டியினுடைய தலைவரும் ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவரும் நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பழக்கமாறாங்க? அதை பத்தி எதுவும் தகவல் இருக்கா? எப்படி பேக்கன்ல ஆம் ஆத்மி கட்சியினுடைய தூண்டுதல் எது இருக்கா, இல்ல அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய தூண்டுதல் இருக்கா? அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய தூண்டுதல் இருக்கிறது. அவர் ஒரு அமெரிக்க கம்பெனியில் பணிபுரிந்து இருக்கக்கூடிய பூனாவை சேர்ந்த, மகாராஷ்டிராவை சேர்ந்த இளைஞர். அவர் இந்தியாவிற்கு சென்ற மாதம் வந்திருந்த பொழுது அவருக்கு மகத்தான வரவேற்பு கொடுக்கப்பட்டது. போலீசார் அவருக்கு ஒண்ணுமே செய்யல, அதாவது அரெஸ்ட் பண்ணல, ஒரு இடத்துல கொண்டு போய் உட்கார வச்சுட்டாங்க, எல்லாம் ஜோரா போயிடுச்சு. ஆனால் ஒன்று நிச்சயம், இந்த அமைப்பிற்கு அரவிந்த் கெஜ்ரிவால் பணம் கொடுத்திருக்கிறாரா, பிள்ளையார் சுழி போட்டாரா, அங்க கொடி பறந்ததா, அல்ல யாருக்குமே தெரியாது. டெல்லியில இந்த 20 நாள் அவர் உண்ணாவிரதம் இருந்தாரு. அது பக்கத்தே இந்த வாஞ்சுக்குங்கிறதையும் உட்கார வச்சுட்டாங்க. இதனாலதான் இந்த 2 குழப்பம் இப்படி போகுதுங்க. இல்ல, நோக்கம் சரியான நோக்கமா இருக்கே. இப்போ நீட் தேர்வுல ஒரு முறைகேடு நடக்கக்கூடாது அப்படிங்கறதுதான் கோரிக்கை. கூடவே பல்வேறு கோரிக்கைகளும் சேர்ந்துருச்சு, மக்கள்லாம் ஒன்று கூடனால. நோக்கம் சரிவர இருக்கு. பட் அமைதியான முறையில போராட்டம் பண்றதுனால என்ன பிரச்சனை? ஏன் டெல்லி போலீசாரும் இது அரசியல்வாதிகளும் வேற மாதிரி திசை திருப்புற மாதிரி தெரியுது? பாஜகவினர் திசை திருப்புறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேச்சுக்கள் எழுது. எல்லா கட்சியும் திசை திருப்புகிறது. மாணவர் போராட்டம் என்று உசுப்பி விடப்பட்டது. இது மத்திய அரசாங்கத்திற்கு எதிராக. எக்ஸாக்டா நீங்க கேட்டீங்கன்னா உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா உண்மையை நான் பதில் சொல்ல முடியும்பா. ஸ்டூடெண்ட்ஸ் அஜிடேஷன் வெல்கம் ஒன். எந்த அரசாங்கத்திற்கும் ஸ்டூடெண்ட், அக்ரிகல்ச்சரிஸ்ட், லாயர்ஸ், அரசாங்கம் கழுவதற்கான நோக்கங்கள் கிடைக்கும். ஆனால் காங்கிரஸ் எதனால் இது மும்முரம் காட்டுகிறது என்றால், ஆம் ஆத்மி கட்சிக்கும் காங்கிரசுக்கும் சண்டை. பஞ்சாப்ல ஒரு மெடிக்கல் காலேஜ் எக்ஸாம் லீக் ஆயிருக்குது பேப்பர், அதை பத்தி காங்கிரஸ் பேசவே இல்லை. டெல்லியில நீட் பத்தி பேசுறாங்க. ராஜஸ்தான்ல லீக் ஆயிருது, சச்சின் பைலட்டே ராஜினாமா பண்ணியிருக்காரு ஒரு சாலத்துல ராஜஸ்தான்ல சொல்றது. எல்லாமே உண்டு. இருப்பினும் உண்மையான தகவலுக்கு வருகிறேன். மத்திய அரசாங்கம் ஒரு மசோதாவை கொண்டு வர இருக்கிறது. 2029 நாடாளுமன்ற உறுப்பினருக்கு 543 850 பண்ண வேண்டும், டீலிமிட்டேஷன் பில். அது வரக்கூடாது என்று காங்கிரஸ் செய்கிறது. காரணம், அது வந்ததுன்னா இந்த 543 காங்கிரஸ் தோத்து போகுது. 840 காங்கிரஸ் இருக்கிற இடம் தான் ஏற்படும். அந்த கதம் பயம் எடுத்து தடுக்கிறார்கள்.
ஆனால் காங்கிரசுக்கு ஆதரவு கொடுக்கவில்லை சரத்பவாரோ, திமுகவோ, ஆம் ஆத்மி கட்சியோ எதுவுமே பண்ணல. இதுல எதிர்கட்சிகள் உடைந்திருக்கிறது. மாணவர் போராட்டம் என்று ராகுல் காந்தி அதை பெருசுபடுத்தினாலும் ஒன்னே கேட்கறேங்க, ராகுல் காந்தி எப்படி எல்லாம் புடிச்சு தூக்கி கூட்டிட்டு போறாங்க? அவரு அவர் நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவரா இருக்காரு. அதனால என்ன, அது தூக்கி போக கூடாது என்ன? ஜெயலலிதாவை தூக்கி போடலையா கருணாநிதி தூக்கி போடலையா ஜெயலலிதா? என்ன பேசுறீங்க சங்கர்? அதை தவிர ஒன்னொன்னு சொல்றேன், ராகுல் காந்தி ஒரு மரியாதைப்பட்டவர், எதிர்கட்சி தலைவர், இந்தியாவிற்கு வருங்கால பிரதமர், ஷேடோ பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா கூட சொல்லலாம். அப்பேற்பட்ட ஒரு பதவியில் இருக்கக்கூடிய ராகுல் காந்தி திடீரென்று மல்லிகார்ஜுன் கர்கே அவர்களுடைய பிறந்த நாள் என்று சொல்லி 3 மணிக்கு அனைவரையும் மல்லிகார்ஜுன் கர்கேக்கு வரவேற்று கர்கே வீட்டிலிருந்து அவர்கள் ஊர்வலமாக செல்கிறார்கள் பிரதமர் வீட்டுக்கு 3 மணிக்கு. யாருக்குமே சொல்லல, போலீஸ் பர்மிஷனே கிடையாது, அதுவும் ஹை செக்யூரிட்டி ஜோன். நாளைக்கு பிரைம் மினிஸ்டருக்கு எதனா ஆச்சுன்னா என்ன ஆகுது? இவருக்கு என்ன ஆச்சுன்னா எதனா ஆகுது? அவங்க அப்பா வந்து ஸ்ரீபெரும்புதூர்ல சொன்ன கொண்டாங்களா, அது மாதிரி இங்க யாராவது வம்பு பண்ணாங்கன்னா என்ன பண்றது? அயல் நாட்டுக்கு கூட பாதுகாப்பு இல்லாத போகலாம். இவங்க கட்சிக்காரனே எடுத்து பண்ணான்னு என்ன பண்றது? அதை தவிர பிரைம் மினிஸ்டர் வீட்டு வாசல் இருந்து அந்த கதவு மேல ஏறுறது, கதவு மேல ஏறினா துப்பாக்கி சுட்டான்னு வச்சுங்க, அது உடனே செத்து போனாங்க. ஆக மொத்தம் ராகுல் காந்தி செய்தது தவறு என்ற அடிப்படையில் தான் நான் இருக்கிறேன். இருந்தாலும் அவர் செய்வது நியாயம். போராட்டம் வேண்டும். சமூக ரீதியில் பார்த்தீர்களே ஆனால் சாதாரண போராட்டம் பண்ணி விட்டு எதுக்காக எல்லாரும் கேட்டு முன்னாடி நின்று கேட்டு திறக்காத என்னது பண்றது? 3 hours wasted, டிராபிக் முழுக்கலும் போச்சு, நல்ல மழை பெய்யுதுங்க. அந்த சமயத்தில் இவர் வந்து பண்றாரு. இது என்னங்க? அது தவிர கையில ஒரு பேண்ட் ஒன்று போட்டுட்டு, ஜிப் பேண்ட். அந்த ஜிப் பேண்ட் எல்லாரும் வாட்ச் மாதிரி கட்டி எல்லாரும் கட்டிருக்காங்க. அந்த போட்டோ உங்களுக்கு அனுப்புறேன் பாருங்க. அது போலீஸ்காரங்க தன்ன போலீஸ்கார கையில ரத்தம் வருது, அது முள்ளு இருக்குது அதுல. அந்த ஏர்போர்ட்ல அந்த டேக் போட்டு திருக்குவாங்க பாருங்க பிளாஸ்டிக்ல, அந்த மாதிரி. இது என்னங்க? இது மாதிரி கிரிமினல் ஆக்டா பண்றது ராகுல் காந்தி. நேஷனல் ஹெரால்டுனா கிரிமினல் ஆக்ட். 90 லட்சத்தை வச்சு 5000 கோடி சம்பாதிச்சாரு. ராஃபேல்ல பொழுகினாரு, போய் சொன்னார். ஆக மொத்தம் ராகுல் காந்தி செய்தது தவறு என்ற நிலைப்படையில் தான் நான் இருக்கிறேன். மாணவர் பக்கம் நிக்கிறாரு, மாணவர்களை ஒரு பக்கம் அடிச்சு விரட்டுறாங்க, எங்கெங்க ரத்த மாணவர் காயம் வருது, என்னென்னமோ நடக்குது. அவர் மாணவர் பக்கம் நிக்கிறாருன்னா நரேந்திர மோடியே ராஜினாமா பண்ணணும், அமித்ஷா அதுக்கு ராஜினாமா பண்ணணும். இப்ப நாளைக்கு அங்க பழனி கோவில்ல திருட்டு நடந்துருதுன்னு சொல்றாங்க, அது திமுக காரனும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, தாவேகா பண்றான்னு ரமேஷ ராஜினாமா பண்ணு, விஜய் ராஜினாமா பண்ணு, திமுக அது அநியாயங்க. அவங்க வந்து 10 நாள் கூட ஆகல, இவங்க வந்து ஒரு அந்த நீட்ல இருந்து முடிஞ்சிடுச்சு. இவ்வளவு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கிறது. ஆக மொத்தம் எது இருப்பினும் நாளை 23ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 11 மணிக்கு விவாதம் ஆரம்பிக்கும் என்று இப்பொழுது அறிவித்திருக்கிறார்கள். நாடாளுமன்றம் 3ஆம் நாளாக முடக்கப்பட்டு விட்டது, வாஷ் அவுட். இதற்கு முழு காரணம் ராகுல் காந்தியும் காங்கிரஸ் காரணம். இப்ப நேற்று ராகுல் காந்தியோட அகிலேஷ் போய் உட்கார்ந்தாருங்க. இன்னைக்கு அகிலேஷ் ராகுல் காந்தி எழுத்து பேசுறாரு. எதிர்கட்சிகளே ஒற்றுமை இல்லை. ராகுல் காந்தியோட இருக்காரா இல்லையா? திமுக ராகுல் காந்தியோட இருக்காங்களா இல்ல? இல்லவே இல்லையே. இல்ல, சற்று நேரத்துக்கு முன்னாடி முதல்வர் விஜய் வந்து ராகுல் காந்தியினுடைய அந்த கைதுக்கு வந்து கண்டனம் கொடுத்திருக்கிறாரு. கரெக்ட், கைதுங்க பண்ணாங்க, விட்டாங்களே. அதுக்கு பிரிவென்டிவ் அரெஸ்ட் தானே அது. முதலமைச்சருக்கு தெரியும். ஒரு நீட் வந்து வேண்டாங்கிறதா நம்மளுடைய கோரிக்கை, இது நீண்ட நாள் கோரிக்கை அப்படின்னு வந்து சுப்ரீம் கோர்ட்ல போகத்தானுங்க. தமிழ்நாடு அரசு, தாவேகா அரசு சுப்ரீம் கோர்ட்ல போறதானே ஏன் ராகுல் காந்திக்கு சொல்றாரு அவர் விஜய்? He should apply to Supreme Court, file a affidavit. போராட்டம் பண்றாங்கல்ல, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அங்க வந்து கள நிலவரம் வந்து பார்க்கக்கூடிய நிலையிலே இல்ல, அது வந்து இருக்கிறது. போலீஸ்காரங்க 100 பேர் அடிபட்டு இருக்காங்க, 5 IPS ஆபீசர் தள்ள உடைஞ்சிருக்குது. அதுக்கெல்லாம் ராகுல் காந்தி போய் பார்த்தாராங்க ஆஸ்பத்திரிக்கு? போலீஸ் கமிஷனர் போயிருந்தாரு, JP நட்டா மத்திய சுகாதார அமைச்சர் போய் பார்த்தாரு. ராகுல் காந்தி பார்த்தாரா போலீஸ்காரனு? போராளிகளை ஒட்டிதான் பாக்குறாரு அவரு. போராளிகளை தூக்கி விட்டது, சுசிப்பி விட்டது அவங்க. ஒண்ணுங்க, எப்படி தமிழகத்தில் ஜல்லிக்கட்டும் பொழுது ஓ பன்னீர்செல்வம் அரசாங்கம் இருந்த பொழுது முடக்க வேண்டும் என்று மெரினாவில் கூட்டம் வந்ததோ அதே மாதிரி கூட்டம் தான் வந்திருக்கிறது. அது வாட்ஸ்அப்ல கூட்டிருக்காங்க. இது வந்து ஒரு அந்நிய நாடினுடைய பங்கீடு இருக்கோ என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். நாளைக்கு பிரதமர் உள்துறை அமைச்சர் பதில் சொல்லும் போது இந்த விளக்கெல்லாம் வரும். நாளைக்கு பார்த்துட்டே இருங்க, காங்கிரஸ் வந்து பதில் சொல்ல போறாங்க. அரசாங்கம் கேள்வி கேட்கும் போது நாளையிலிருந்து விவாதம் ஆரம்பிக்கும் என்று நம்பப்படுகிறது. அந்த விவாதத்தில் பலர் பேசுவார்கள். இவங்க என்ன பண்றாங்க, டீலிமிட்டேஷன் பில்ல ஸ்டாப் பண்றதுக்கு இதை கொண்டுறாங்க சார். பாஜக எனக்கு என்ன புரியுதுன்னா, ஒண்ணு
பார்லிமெண்ட் கரெக்டா நடக்கக்கூடிய சமயத்துல இந்த ஒரு போராட்டமானது ஏற்கனவே தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதை வந்து அரசியல் பண்ணணுங்கிறதுக்காக கட்சிகள் இதை முன்னெடுக்கிறாங்களா? இதை வந்து பியூர் ஒரு போராட்டத்தை வந்து அரசியல்வாதிகள் கலந்துருச்சா? ஹைஜாக் பண்ணியிருக்காங்க. அரசியல்வாதி செய்ததுதான் இது. இப்ப பாருங்க, நாளைக்கு 5ஆம் தேதி ஆகஸ்ட் மாசம் தமிழ்நாட்டுல பட்ஜெட் கொடுக்க போறாரு. போராட்டம் மெரினா கடற்கரையில் போராட்டம்னா தமிழ்நாடு போலீஸ் அலோவ் பண்ணுவாங்களா? விஜய் அலோவ் பண்ணுவாரா? ஆனா நரேந்திர மோடி அலோவ் பண்ணாரு, விஜய் அலோவ் பண்ணுவாரு ஒரு ப்ரொடெக்ஷனோட சேர்ந்துட்டு. நீங்க ஊர்ல இருக்க 4 லட்சம் பேர் கூட்டின்னு வந்து பண்ணீங்கன்னா தமிழ்நாடு செயலகத்துல போலீஸ்காரன் வந்துட்டான்னா என்ன பண்றது? இது மாதிரியான நிலைமையும் விஜயும் சந்திக்க வேண்டி இருக்கும். எச்சரிக்கை கொடுக்கிறேன் விஜய்க்கு, ஜாகிரதையா இருங்க. தமிழ்நாடு போலீஸ் ஜாகிரதையா இருக்கணும். ஏன்னா தமிழகத்தில் இந்தியாவில் ஒரு சூழ்நிலை மாறிக்கொண்டு வருகிறது. நேபாள், ஸ்ரீலங்கா மாதிரி பண்ணணும்னுட்டு தீய சக்திகள் உசுப்பி விடுகிறார்கள் மாணவர்களை, விவசாயிகளை, போராட்டம் செய்த வழக்கறிஞர்கள் எல்லாம். ஆக மொத்தம் எங்க இன்னும் பாருங்க, உத்தரப்பிரதேச எலெக்ஷனுக்கு முன்னாடி, பஞ்சாப் எலெக்ஷனுக்கு முன்னாடி எவ்வளவு கலைவர் நடக்கும் போது பார்த்துட்டே இருங்க. அதற்கு ராகுல் காந்தியை பலிக்கடாவாகிறார், அயல்நாடு செல்கிறார், அயல்நாடு இருந்து வருகிறார். அவங்க காங்கிரஸ்காரங்க கருப்போட போடணும், சில காங்கிரஸ்காரங்க தள்ள அடிச்சுக்கிறாங்க. சார் எதுக்கு நாங்கெல்லாம் இதை பண்ணணும்? மழை பெய்யுற சமயத்துல வெளில நின்றுட்டு எங்களெல்லாம் மாட்டி விடுறாருன்னுட்டு தலைவர் சொல்றதுனால பண்ணி ஒண்ணு காங்கிரஸ் ஒழிஞ்சதோ இல்லையோ, பாராளுமன்றத்தில் ராஜ்யசபால அம்மா, லோக்சபால அண்ணனும் தங்கச்சி சேர்ந்து என்ன லூட்டி அடிக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு? என்னங்க இது? ஒரு குடும்பம் அந்த இதை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? நாளைக்கு அது மாதிரி நிலைமை விஜய்க்கு வந்தாலும் வரும். கருணாநிதி என்ற குடும்பம் விஜய் வர வேண்டாம் என்று நினைக்கிறது. அதற்காக எதை ஒன்னா செய்வார்கள். அதற்காக சோனியா காந்தி குடும்பம் நரேந்திர மோடி எடுக்க வேண்டும் என்று நினைக்கிறது. இதுவா அரசியல்? ராமர் கோவில்ல சீரடி போயிருக்கணும், அதை பத்தி டிபேட் பண்ணு டிவைடா இருக்குதுங்களே. போராட்டம் வந்து ஒரு பக்கம் நடந்துட்டே இருக்கு. இப்ப இந்த ஹோல்ட் யார்கிட்ட இருக்கு? இந்த போராட்டத்தை வழி நடத்தக்கூடிய இடத்துல இப்ப யார் இருக்கா? 2 பேர் வந்து போராட்டத்துல வந்து பண்ணிட்டே இருக்கிறாங்க. ராகுல் காந்தி வந்து சோனம் வந்து பண்ணிட்டு இருந்தாரு, இன்னொரு பக்கம் வந்து கரப்பாம்பூச்சி கட்சியினுடைய தலைவர் வந்து பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப 2 பேரும் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப மாணவர்கள் இருந்தாங்க, நிறைய பேர் உள்ள வந்துட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம பாக்குறோம். பல்வேறு அரசியல் தலைவர், கட்சி தலைவர்கள்லாம் நேரடியா வந்து ஆதரவு தெரிவிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு. அந்த முழு ஹோல்டு யார்கிட்ட இருக்கு? இது பறந்து பட்டுருச்சா இல்ல அவங்க 2 பேர்கிட்ட தான் இருக்கா? அவங்களுடைய நிலவரம் எப்படி இருக்கு? மெடிக்கல் ரிப்போர்ட் என்ன சொல்லுது? 2 பேர்ட்டும் இல்ல. வாஞ்சுக் நன்றாக இருக்கிறார், உயிர் தப்பி விட்டார், அவருக்கு ஒன்றும் உயிருக்கு ஆபத்து கிடையாது. சோனம் வாஞ்சு அவர்கள், அவருடைய தகப்பனாரும் ஸ்ரீலங்கரில் உண்ணாவிரதம் இருந்த போது இந்திரா காந்தி போய் பார்த்து உண்ணாவிரதத்தை நிறுத்த சொல்லியிருக்கிறார். ஆனால் இவருடைய உண்ணாவிரதத்திற்கு சோனம் வாஞ்சுக்கு ஏன் ராகுல் காந்தி போகலைங்க? எதற்காக ராகுல் காந்தி போகாத இருக்காரு? அந்த கரப்பாம்பூச்சிக்கு ஏன் ராகுல் காந்தி போறா இருக்காது? அவர் நினைக்கிறாரு இது பாரதிய ஜனதா கட்சியுடைய வேலையன்னுட்டு, ஆம் ஆத்மி கட்சி வேலைன்னுட்டு. காங்கிரஸ் சொல்லுகிறது ஆம் ஆத்மி கட்சியும் பாஜகவும் ஒன்றாக இருக்கிறார்கள் என்னை திருத்துவதற்கு என்று. ஆம் ஆத்மி கட்சி சொல்றாங்க பிஜேபியும் காங்கிரஸ் ஒன்னா இருக்குன்னு. இது வந்து ஒரு ட்ரையாங்கிள்ல போகுதுங்க டெல்லியில. இது ஒரு அரசியல் சூழ்நிலையாகத்தான் மாறிவிட்டதே தவிர மாணவர்களுக்கு மீது ஒரு அக்கறை இல்லாமதான் எதிர்கட்சிகள் மிக மிக ஒரு கீழ்த்தரமாக நடந்து கொள்கிறார்கள். இது வந்து பறந்து விரிந்து போயிட்டே இருக்கு. இது பார்லிமெண்ட் செஷன் நடக்கிற வரைக்குமே இது இருக்குமா? இல்ல உடனடியா வந்து பிரதமர் மோடி இதுல தலையிட்டு இமிடியட்டா வந்து எதுவும் பேசுவாரா? இல்ல ஏதாவது நாடாளுமன்றத்தில் விவாதம் நடந்தால் இது சுதாரிக்க முடியும். இதற்கு எண்ணங்கள் முழுக்களும் தயவு செய்து தாங்கள் தவறாக எண்ணக்கூடாது சங்கர். ராகுல் காந்திக்கு மோடி கண்டினியூ ஆவது பிடிக்கவில்லை, ஏதாவது ஒரு செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். நேத்தி அவருடன் பேச்சுவார்த்தைக்கு பிரதமரால் அனுப்பப்பட்ட ஜிதேந்திர சிங்கும் ஹோம் செக்ரட்டரி கோவிந்த் நாராயணும் பார்த்திருக்காங்க ராகுல் காந்தியை. அவர் சொன்னாரு நான் வந்து நாளைக்கு பார்லிமெண்ட்ல டிஸ்கஷன் வச்சுங்க, நான் வரேன், டிஸ்கஷன் வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு தர்மேந்திரன் பிரதானும் அமித்ஷாவும் ரிசைன் பண்ணணும் அப்படிங்கிறது. எதுக்குங்க ரிசைன் பண்றது? இவரா தேர்ந்தெடுத்தாருங்க. நாளைக்கு விஜய் ரிசைன் பண்ண முடிவாருங்க. எதுக்குங்க பண்ணணும்? 8 கோடி தமிழர்கள் 1,80,00,000 பேர் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதே மாதிரி நரேந்திர மோடி 65 கோடி தேர்ந்தெடுத்திருக்காங்க. ராஜன் பண்ண இவர் பண்ணுவாங்களா? இவர் அடிக்கடி ஃபாரின் போயிடுறாரு. அவருக்கு என்ன குழந்தையா குட்டியா ஒண்ணு இருக்குது, சொத்தா சுகமா ஒண்ணும் கிடையாது. அவர் பாட்டு ஃபாரின் போயிடுறாரு, தடால் வர்றாரு, நான் ரெசிடென்ட் எல்ஓபியா இருக்காரு, பேசுறாரு, நாளைக்கு காத்தால ஊருக்கு போயிடுவாரு. இவருக்கு என்ன போச்சு? ஒரு சீரியஸான அரசியல்வாதி அல்ல ராகுல் காந்தி. இல்ல அமித்ஷாவும் மத்திய அமைச்சர் பிரதானும் வந்து பதவி விலகணும் அப்படிங்கிற கோரிக்கை வந்து மாணவர்கள் தரப்புல இருந்தும் சொல்லப்படுது. உண்மைதான், கரெக்டுங்க, கரெக்ட். மாணவர்கள் போராட்டினாங்க சரி. மாணவர்கள் போராட்டத்திலேயே அரசியல்வாதி போய் தலையிடுறாங்க. அந்த அரசியல்வாதி போறதுனால அரசியல் கட்சிகளுக்கு பிளவு வருகிறது. அந்த இண்டி கூட்டணி எங்க ஆச்சுங்க சார்?
சரத்குமார் போறாரு, உத்தவ் தாக்கரே போறாங்க. ஆனா அவர் நரேந்திர மோடியை பாக்குறாங்க. நீ அவங்களோட பேசின்னு சொல்றாங்க. அது என்னது இது? இல்ல பில் ஏதோ பாஸ் ஆக போகுது, அதனால வந்து ஏதோ இந்த மாதிரி போராட்டத்துக்கு காங்கிரஸ் கட்சி மற்ற கட்சிகள்லாம் வந்து ஆதரவு நிலைப்பாடு எடுக்கிறாங்க இந்த ஆமா, போராட்டத்துக்கு அப்படின்லாம் வந்து பேசப்படுது. அதுவும் உண்மையா? அந்த பில் தான் இந்த கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில், டீலிமிட்டேஷன் பில். அதை தடுக்கணும்னு பாக்குறாங்களே. 845 எம்பி வந்து காங்கிரஸ் இருக்கிற இடம் தெரியா போடும் நார்த் இந்தியால. ஆம் ஆத்மி கட்சி வந்துடும், அகிலேஷ் யாதவ் வந்துடுவாரு, பாஜக மீண்டும் 4வது முறையாக அரசாங்கம் அமைக்கும். இதுதானே ஒரு பிரச்சனை. எது இருப்பினும் மாணவர்களுக்கு சுதந்திரமாக போராட்டம் செய்வதற்கு அனைத்து வசதிகளையும் மத்திய அரசு செய்து கொடுத்தது. எங்க 20 நாள் இல்லாத வயலன்ஸ் நேற்று எங்க வந்தது? அரசியல்வாதி போனப்ப தானே வந்தது. டியர் கேஸ் ஏன் பண்ணாங்க? துப்பாக்கி சூடு இல்லவே இல்லை. நல்ல வேலை பார்லிமெண்ட் உள்ள வந்துட்டாங்களே சார். எப்படிங்க அது? போலீஸினுடைய இன்எஃபிஷியன்ட் ஹேண்ட்லிங்கா இருந்தா கூட சொத்து குடிச்சிட்டு ஏன்னா பஸ்ல வந்துட்டு டாக்ஸில வந்துட்டு பார்லிமெண்ட் உள்ள போவேனா சார்? அவனாவது பார்லிமெண்ட் உள்ள பண்ணா நிச்சயம் சுட்டுருப்பாங்க. நாளைக்கு பாராளுமன்றத்தில் பிரதமரையோ அல்லது எதிர்கட்சி தலைவரோ யாராவது சுட பண்ணான்னு என்ன ஆகும்? பின்ன இதற்கு பின்னாடி பாகிஸ்தான் இருக்கிறதோ, டர்க்கி இருக்கோ, அமெரிக்கா இருக்கோ தெரியலையே. அதுக்காக தான் ரிபப்ளிக் என்ற தொலைக்காட்சியில் அருணா கோஸ்வாமி என்ற ஆசிரியர் அமெரிக்காவை சாடுகிறார், துருக்கியை சாடுகிறார், பாகிஸ்தானை சாடுகிறார். இந்த நியூஸ் எல்லாம் பாகிஸ்தான் பேப்பர்ல இதுல ஃபர்ஸ்ட் பேஜ் வருதுன்னு சொல்றாங்க, ஸ்ரீலங்கா பேப்பர்ல ஃபர்ஸ்ட் பேஜ் வருதுன்னு சொல்றாங்க, டெலிவிஷனை போடுறது. இதற்கு அயல் நாட்டினுடைய தீய சக்திகள் பின்னாடி இருப்பதாகத்தான் நினைக்கிறாங்க. ஓகே சார், நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த்து. நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட யூஸ் பண்ணுங்க.